ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேபேஜ் கேரட் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. இது வந்து நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வரப்போகிறாங்க, இல்லை வந்துட்டாங்க, வீட்டில் ஒன்றுமே இல்லை, வெறும் முட்டைகோஸும் கேரட்டும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்றவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. ஒரு பாதி முட்டைக்கோஸை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். கேரட்டை நல்லா பொடியாக கட் பண்ணி அதை மிக்சியில் தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சினா நைஸாக இல்லை, ஓரளவுக்கு 1-2 பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் ஆகியிருக்கணும். இந்த கேரட்டில் அந்த ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இது கூட மைதா மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறோம். நல்லா கலந்துக்கோங்க. இந்த மைதாவையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் மைதா பத்தலை, இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதையும் சேர்த்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம கலந்து விட்டுக்க போகிறோங்க. இப்போ மைதாவும் தண்ணியும் கரெக்ட் அளவில் நம்ம சேர்த்து கலந்து விட்டால் தான் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் பொழுது நமக்கு எண்ணெய் இழுக்காது. இல்லைனா மைதா கம்மியாக இருந்தால் கூட எண்ணெய் இழுக்கும். இது பாருங்கள், நல்லா கோட் ஆகி இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே எல்லாத்தையும் சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா காலிஃப்ளவர் ஃப்ரை மாதிரி கூட இருக்குங்க. பாருங்கள், திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எண்ணெயை எல்லாத்தையும் வடிச்சிட்டு இது மாதிரி எடுத்துடணும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட அந்த காலிஃப்ளவர் ஃப்ரை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது சாப்பிட்றதுக்கு அதை விட இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் வீட்டில் நான் செய்யும் பொழுதெல்லாம் தட்டு உடனே காலியாகிடும். என் குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்குங்க. இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபுட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸாவோ ஈவினிங் ஸ்நாக்காவோ ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.